இந்த சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அம்மாண்ட அம்மா எதனா செஞ்சுத்தாம்மான்னு கேட்கும்போது எனக்கு என்னடி செய்ய தெரியும்னு சொல்லி கட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிடுது. ஆனால் இப்போலாம் பிள்ளை பார்க்குறதெல்லாம் அழகாக சேவ் பண்ணி வச்சிருது. ஓஹோ செஞ்சு தர போகிறாங்க நினச்சிட்டு இருக்கும் போது அதை அப்படியே ரீவீட் பண்ணி ஏன் தலையில் கட்டி வச்சு இந்தா செஞ்சு கொடு அப்படின்னு சொல்ல வேண்டியது. இங்கே இன்னைக்கு வந்து அது போல் செஞ்சு தான் சமோசா. எங்கள் வீட்டில் சமோசா செஞ்செல்லாம் பழக்கமே இல்லை. எனக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் கறி சமோசா தான். அதுவும் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எங்கள் அம்மா செய்வாங்க. அதுவும் இந்த தீபாவளி அன்னைக்கு தான் செய்வாங்க. அது செம்மையாக இருக்குமா, எவ்வளோதான் இருக்கிறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் தின்னுப்புட்டு அதுக்கப்புறம் ஐயோ அம்மா வயிறு ஃபுல்லாகிடுச்சேன்னு உட்காந்துட்டு புலம்பிட்டு கிடப்பேன். சரி ஓகே இன்னைக்கு பிள்ளை கேட்குதே அழகாக நம்ம சமத்தை செஞ்சு கொடுத்துடலான்ட்டு நான் செஞ்சு தான் வந்து வெங்காய சமோசா. அப்போ எனக்கு தெரியும் மாவு கொஞ்சம் இலவாயிடுச்சு. சரி நான் பாட்டுக்கு மாவு போட்டு பேசிட்டு இருக்கேன். அது வந்து அப்படி இலவா தான் இருக்குது. இதுவே கோதுமை மாவுனா இலவாயிடுச்சுன்னா ஒரு ஸ்பூன் மாவு போட்டு பேசிட்டோம்னாலும் சூப்பராக இருக்கும். இது வந்து எவ்வளோ போட்டாலும் அப்படியே தான் கொழு கொழு முழு முழுன்ற போல இருந்தது. சரி ஓகே நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுட்டுடலான்ட்டு தான் நான் சுட்டுட்டு இருந்தேன். அப்பயே ஷீட் வந்து சரியாகவே வரல. எல்லாம் போய் ஒன்று ஒன்று ஒட்டின்னு ஒரு இதுவாக வந்துடுச்சு. பிச்சு பிச்சு எடுத்து தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் வந்து நம்ம செய்த ஷேப்பு ஓரளவுக்கு நான் சமோசா ஷேப்பில் பண்ணிடலான்ட்டு ஒரு துளி வேஸ்ட் பண்ணி அழகாக எல்லாத்தையும் சமோசா ஷேப்புக்கு அது பிஞ்சு போனது கூட மடிச்சு மடிச்சு சமோசா ஷேப்புக்கு பிடிச்சிட்டேன். ஆனால் வந்து முதல்ல இந்த திருட்டு தீவிரவாதியை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார்னு அங்கே ஒன்று எண்ணெயில் போகுது இங்கே ஒன்று வாயில் போகுது. அப்படி தான் போயிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் வந்து சரி ஓகே சூடாக ஒன்று சாப்பிட்லான்னு பார்த்தா வாயெல்லாம் சுட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் எடுத்து பொரிச்சு போட்டு சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்லாம், இல்லை சிப்ஸும் சாப்பிட்லாம். லைட்டாக மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு சிப்ஸ் மாரி. இந்த சம்சாலாம் வந்து இந்த கடையில் ட்ரெயின்லலாம் வாங்கி சாப்பிட்றோம்ல அதே டேஸ்ட்டில் செம்மையாக இருந்து. அதுக்கப்புறம் பாதி சிப்ஸ் மெழுகிட்டு சிப்ஸை வந்து சாப்பாடு தான் வச்சு சாப்பிட்டு இருந்தோம். ஆல்ரெடி வந்து நம்ம கருவேப்பிலை தொகை பண்ணியிருந்தால அதுக்கு தான் வச்சு சாப்பிட்டோம். அது சாப்பிட சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. முறுக்கு முறுக்கு மாரி இருக்குது, சிப்ஸுக்கு சிப்ஸ் மாரிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இது வந்து சிலர் வந்து சம்சாலே போட்டு சுட்டுறாங்க. ஆனால் எனக்கு என்னவோ இப்படி சாப்பிட தான் பிடிச்சிருக்கு.